ஃபர்ஸ்ட்ல வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லீனியர் பாலினாமியல்னு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இங்க வந்து பவர் வந்து 1 அதனால அது லீனியர் பாலினாமியல்னு கொடுத்து வேல்யூ கேட்டிருந்தாங்க. இங்க ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் குவாட்ரேட்டிக் பாலினாமியல்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்க டிகிரி 2 இருக்கிறதுனால இது பேர் குவாட்ரேட்டிக் பாலினாமியல். இங்க பாலினாமியல் இன் டர்ம்ஸ் எஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால பி ஆஃப் எஸ்ன்னு இதை நம்ம எடுத்துக்கலாம். பாலினாமியல் இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ். இதுல ஃபர்ஸ்ட் எஸ்ஸுக்கு 0 போட சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் போடுறோம். எஸ் வர இடத்துலலாம் 0ன்னு போடணும். அப்போ இங்க எஸ்ஸுக்கு 0 போட்டோம்னா பி ஆஃப் 0 ஈக்குவல் டு 7 into 0 square 4 into 0 plus 6 அப்படின்னு கிடைக்குது. 0 ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான், 0 7 கூட மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் வரும். 4 into 0 0 தான், plus 6. ஸோ வேல்யூ வந்து plus 6 தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் பார்ட்ல அவங்க நமக்கு கிட்ட கேட்டிருக்கிறது எஸ் இஸ் ஈக்குவல் டு -3ன்னு கேட்டிருக்காங்க. எங்கெல்லாம் எஸ் வருதோ அங்கெல்லாம் -3. இப்போ பி ஆஃப் -3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எங்கெல்லாம் எஸ் வருதோ அங்கெல்லாம் -3. 7 into -3 ஸ்கொயர் -4 into -3 இங்க ஒரு +6 இருக்கு. 7 அப்படியே தான் இருக்கும். ஏன்னா முதல்ல உள்ள ஸ்கொயர் பண்ணோம். -3 ஸ்கொயர் பண்ணா -3 into -3 அப்படின்னு பண்ணோம். -3 ஸ்கொயர் அப்படின்னா -3 2 டைம்ஸ் எழுதணும்னு அர்த்தம். மேல இருக்குது டைம்ஸ். -3 2 டைம்ஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 3 3s are 9. -3 ஸ்கொயர் பண்ணா 9ன்னு எழுதிக்கோங்க. இதை மல்டிபிள் பண்ணும்போது 4 3s are 12 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 12 கிடைக்கும். இங்க ஒரு +6 இருக்கு நம்ம கிட்ட. இங்கே மல்டிபிள் பண்ணிக்கலாம். 7 9s are 63 வருது. ப்ளஸ் இந்த 12 6 ஆட் பண்ணி நம்ம 18 எழுதிக்க முடியும். இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ 60 70 81 கிடைக்குது. அப்போ பி ஆஃப் -3 வந்து 81 தான். அடுத்த தேர்ட் பார்க்கலாம். எஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின்ல எஸ் வர இடத்துலலாம் 4ன்னு போடணும். ஸோ பி ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 7 into 4 ஸ்கொயர் -4 into 4 + 6 அப்படின்றது இருக்குங்க. ஸோ 7 அப்படியே இருக்கு. முதல்ல 4 ஸ்கொயர் பண்ணணும். 4 ஸ்கொயர் பண்ணணும்னா 4 2 டைம்ஸ் எழுதணும். 4 4s are 16. அப்போ இங்கே 16 அப்படின்னு போடுங்க. பிராக்கெட்னா மல்டிபிள்னு அர்த்தம். இங்கேயும் 4 4s are 16. இங்கே ஒரு +6 இருக்கு. இங்கே மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ 7ஐயும் 16ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணால் 112 கிடைக்குது. இதை ஆட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஏன்னா இது -16ம் +6ம் தான். ஒரு நம்பர் நெகட்டிவ் ஒரு நம்பர் பாசிட்டிவ். அப்போ இது டெஃபினட்டாக சப்ட்ராக்ட் தான் ஆகும். சப்ட்ராக்ட் பண்ணால் 10 வரும். பெரிய நம்பர் சைன் மைனஸ்ன்றதுனால இங்கே மைனஸ்ன்னு போடணும். ஸோ 112லேருந்து 10 மைனஸ் பண்ணும்போது 102 அப்படின்னு கிடைக்குது. அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.